சப்பாட்டி இப்போ ஃப்ளூக்கில் ஜெயிச்சிட்டாங்க இன்னைக்கு. ஓகே பட் ஆனா அவங்க சொல்லுவாங்க நாங்க போன வாட்டி ஜெயிச்சோம் இந்த வாட்டி ஜெயிச்சோம் பேக் டு பேக் ஏங்க ஜெயிச்சோம் 5 இயர் அவங்க பாரு ஆர்சிபி கப் போட்டு வருது கப் போட்டு வருது 15 இயர்ஸ்ல ஒரு கப்பு கூட ஜெயிக்க முடியல. கன்சிஸ்டன்சினா அதுதான் கன்சிஸ்டன்சி. நம்ம கிரவுண்ட்ல வந்து ஜெயிக்கணும் இவ்வளவு பெரிய இல்ல நமக்கு நம்ம இந்த திஸ் டைம் தான் அன்லக்கி. நம்ம ஆஃப்டர் 13 இயர்ஸ் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. இது பயங்கர ஃப்ளூக் தான் அது. பட் நம்ம கொஞ்சம் இன்டென்ட் இல்லாமல் ஆடிட்டோம். ஃபர்ஸ்ட்ல லெத்தார்ஜி ரொம்ப கேஷுவலாக ஆடிட்டோம். நம்ம வின் பண்ணுவோம். 10 ஓவர் 63 ரன்ஸ் இருந்தது. பேலன்ஸ் 10 ஓவர் 133 ரன்ஸ் எடுக்கணும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் அட்டாக் பண்ணி ஆடி இருக்கோம். இவங்க வந்து புஷ் பண்ணி ஆடிட்டாங்க. அதுதான் பெரிய இன்டென்ட் இல்லாமல் ஆடிட்டோம். ரொம்ப கேஷுவலாக ஆடிட்டோம். எல்லாமே ராங்கா போயிடுச்சு ப்ரோ. நல்லா ப்ரோ போறது. ஆமா ப்ரோ நடுவுல விட்டானுங்க. என்ன சொல்றேன்னு தெரியல. டிசப்பாயின்மெண்ட் தான். ஆனா இவனுங்க பண்ற அட்டூழியம் இருக்கு பாருங்க. ஒரே மேட்ச் ஜெயிச்சுட்டு கத்துறானுங்க. இந்த கப்பு தான் மிச்சம். லாஸ்டா எது பண்ணாலும் சரி இந்த மாதிரி ஒரு கப்பு தான் லாஸ்டா கிடைக்க போதும் அவங்களுக்கு தெரியுதுங்களா. இந்த கவுண்டர் மணி காமெடி பாத்தீங்கன்னா கபி மேல தில் ஏய் ஆட்டத்துல இப்பதான் உட்காரத்துல இருக்கு. அதுதான் உங்களுக்கு டைலாக் ப்ரோ. வேற எதுவுமே இல்லை. இந்த கப்பு தான் உங்களுக்கு ஃபைனலா கிடைக்க போகுது. இதை பாத்துங்க. டீனா பீச்ல புதைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நாங்க புதைச்சு போறோம். இப்போ நாங்க பெங்களூர்ல வாங்க சிறுசு வாங்க அங்க மறுபடியும் புதைக்கிறோம். நோண்ட முடியாது பாத்துக்கலாம். இப்ப இருக்கிறதுலாம் கிடையாது. அப்ப இருக்கிற மேட்ச்